ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து தனுஷ்கோடி கிளம்பிட்டோம். என் பொண்ணு இங்கே பாருங்கள், பேக்கு கொஞ்சம் தூரலாக இருக்கிறதுனால குடம் எடுத்துருக்கோம். என் ஹஸ்பண்ட் வண்டியை திருப்புறாங்க. என் பையனும் கிளம்பிட்டான். இந்த எங்களோட அடுப்பு வேலை பார்க்குற கடை க்ளோஸ் பண்ணிட்டோம். இது எங்களோட ஒர்க் ஷாப்பு, அதையும் பாதி இதாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் இருந்து நாங்கள் கிளம்பிட்டோம், தனுஷ்கோடி கிளம்பிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அப்துல் கலாம் சமாதியை நெருங்கிட்டோம். பாருங்கள், உங்களுக்காக தான் நான் போகிற லைன் ஃபுல்லுமே நான் வீடியோ எடுத்திருக்கேன். இதை பாருங்கள், அப்துல் கலாம் சமாதி வந்தாச்சு. பாருங்கள், எப்போதுமே மக்கள் இந்த இடம் ரஷ்ஷாகவே தான் இருக்கும். 5 மணி வரைக்கும் ஃபுல்லாக ரஷ்ஷாக தான் இருக்கும். ஏன்னா 5 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ 5 மணி வரைக்குமே ரஷ்ஷாக தான் இருக்கும். இந்த கடைகள் எல்லாமே 5 மணிக்கு மேலே ஒரு 5:30 5:45 பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கடைகள் எடுத்துருவாங்க. நான் போயிட்டே இருக்கேன். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் மம்மி ஒரு பேக்கரி, எல்லாருக்குமே நிறையா தெரியும். இது அப்துல் கலாம் சமாதி ஒட்டினால இருக்குது. அதை போக அப்படியே போய்கிட்டே இருக்கிறோம். அமிர்தா ஸ்கூல்னு சொல்லுவோம். இந்த ரெஸ்டாரண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளப் டாப் அப்படின்னு சொல்லுவோம். சாப்பாடு செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கிளப் டாப் போங்க. அமிர்தா ஸ்கூல், இது ஸ்கூல் பக்கத்தில் தான் அந்த கிளப் டாப் இருக்குது. இதுக்கு அடுத்து பிரின்ஸ் ஆஃப் பீஸ் அப்படின்ற ஸ்கூல் வரும். இந்த லைன் ஃபுல்லுமே சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் தான் இருக்குது. நம்ம அதுக்கடுத்து பார்த்தோன்னா பட்டதாரி அப்படின்னு சொல்லுவாங்க. ரெஸ்டாரண்ட்டு தான், நல்லாயிருக்கும். சாப்பாடு நல்லாயிருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும். அதாவது கிளப் டாப் ஃபஸ்ட் இடம் கிளப் டாப், அதுக்கு செகண்ட் ஆஃப்னா நம்ம பட்டதாரி. எனக்கு பிடிச்சதை சொல்கிறேன். பட் நீங்கள் உங்களுக்கு எது பிடிக்குமோ சாப்பிட்டு பாருங்கள். இந்த கடை என்னென்னு பார்த்தீங்கன்னா தெரியாது கடையோட நேமே வித்தியாசமாக இருக்குல்ல. இது பெட்ரோல் பல்க்கு. நான் சொன்ன பிரின்ஸ் ஆஃப் பீஸ் ஸ்கூல் அதை வருது. இது ஒரு மஹாலுக்கு அடுத்து அந்த ஸ்கூல் வரும். இடங்கள்லாம் ரொம்ப அமைதியாக சைலண்ட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னா சென்னை சைடு புயல் அடிக்கிறதுனால இந்த சைடு கிளைமேட்லாம் ரொம்ப டல்லாகவே இருக்குது. பாருங்கள் சார், இது கோர்ட்டு. நம்ம ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய கோர்ட் மாற்றுறாங்க, இந்த இடத்துக்கு மாற்றுறாங்க. இங்கே ஒரு சின்ன இட்லி கடை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பாட்டி வச்சுருப்பாங்க, கீழே உட்காந்து தான் இட்லி வைப்பாங்க. அந்த இட்லி கடையில் இட்லி உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். இது கிங் ஆஃப் கிங் ஸ்கூல். இது 3rd one சிபிஎஸ்சி ஸ்கூலில். இங்கே நிறைய ஐஸ் பிளான்ட் தான் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு ஐஸ் பிளான்ட்டு. நம்ம வரவழிலே நிறைய இடத்துல இந்த கண்டெய்னர் லாரி நின்றுச்சு. அது அத்தனையுமே பிளான்ட்டு தான், ஐஸ் பிளான்ட்டு தான். அதாவது மீன்கள், லாஞ்சிலேருந்து வர மீன்களுக்கு ஐஸ் கட்டி ஸ்டோரேஜ் அங்கே தான் வாங்கிட்டு போவாங்க. ஸோ அதுதான் இங்கே அதிகமாக இருக்கும். அது போக மெயினில் பார்த்திங்கன்னா நம்ம தங்கச்சி மடத்துலேருந்து ராமேஸ்வரம் வரைக்குமே, கோயிலுக்கு முன்னாடி வரைக்குமே நிறையா மஹால்கள் இருக்குது. குட்டி மஹால்லேருந்து பெரிய மஹால் வரைக்கும் இருக்குது. நிறையா செலிப்ரிட்டிஸ் வந்தாலும் அங்கே தான் ஃபங்க்ஷன் மாதிரி வைப்பாங்க, நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ அமைதியாக. நான் மார்னிங் போகிறேன், அதாவது நான் போகிறது லஞ்ச் டைம் போகிறேன். வெயில் கொளுத்துகிற டைம் இது, ஆனால் எவ்வளோ அமைதியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கோயிலை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஆனால் கோயில் வரைக்கும் நம்ம போக வேண்டியது இருக்காது. கோயிலுக்கு முன்னாடியே ரைட் சைடில் கட் பண்ண வேண்டிய இருக்கும். பாருங்க, போய்கிட்டே இருக்கிறேன். என்னால் பைக்கில் போகிறதுனால வீடியோ கம்ஃபர்டபுளாக எடுக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாருங்கள், ஒரு ஆட்டோ போய்கிட்டு இருக்குல்ல, ஒரு ஆட்டோ எப்படி உள்ளே புகுந்து வராங்கன்னு. இவங்களுக்கும் சேர்த்து நம்ம வண்டி ஓட்டணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்ம சொல்லுவோம் பைக் ஆக்சிடெண்ட்டை பார்த்தா என்ன வரத்தில் வந்தானோ இப்படி போகிறான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அப்படிலாம் கிடையாது.
வந்து சில பேர் தான் அந்த மாதிரி அடாவடியாக போகிறாங்க. மற்றபடி இந்த மாதிரி டிராஃபிக்கில் வந்து கவனக்குறைவாக பின்னாடி சைக்கிளில் பைக்கில் நிற்கிறவங்கள தட்டி விட்டு அந்த மாதிரிலாம் நிறையா ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. இந்த இடத்துல ஏற்கனவே நிறைய ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. போய்கிட்டே இருக்கிறோம். இது ஃபுல்லுமே வந்து ரெஸ்டாரண்ட்டு, லாட்ஜு, இந்த மாதிரி நிறைய லாட்ஜஸ் இருக்குது. ரேட் கம்மியாக ரேட் கூடலாம் இருக்குது. நம்ம வந்து ரைட் சைடு திரும்பிட்டோம். ஸ்ட்ரைட்டாக இந்த இடத்துல வந்து நம்ம திரும்பாமல் ஸ்ட்ரைட்டாக போனால் கோயில். நம்ம திரும்பி உள்ளே போய்கிட்டே இருக்கிறோம். அந்த வண்டி எங்களுக்கு இடமே கொடுக்காம போய்கிட்டே இருக்குது. வேறு வழி இல்லை. அந்த வண்டி பின்னாடி தான் நாங்கள் போய் ஆகணும். கிராஸ் பண்ணி போனோன்னா ரோடு ரொம்ப சின்ன ரோடு. ஸோ ஒரு வண்டி போனால் எதுக்கு ஒரு வண்டி வர்றதுக்கும் ரொம்ப நெரிசலான இடம்தான். ரொம்ப சின்ன இடம். ஸோ ஓவர்டேக்லாம் இங்கெல்லாம் பண்ண முடியாது. ஒரு வண்டி பின்னாடி ஒரு வண்டி போய் தான் ஆகணும். வேறு வழி இல்லை. நிறைய கடைகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சாப்பிட்றதுக்கு, ஸ்நாக்ஸுக்கு. அது போக இங்கே உள்ள மக்கள் வந்து இதில் லெஃப்ட் சைடு கட் பண்ணோன்னா மார்க்கெட் இருக்குது. நான் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் போய்கிட்டு இருக்கோம். தலையெழுத்து இந்த வண்டி பின்னாடியே தான் போய் ஆகணும். வேறு வழி இல்லை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போய்கிட்டே இருக்கிறோம். அந்த வண்டி ஓரம் கட்டிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் முன்னேறிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தனுஷ்கோடிக்குள்ளே வந்தாச்சு. பாருங்கள் இந்த கடல் எவ்வளோ அமைதியாக இருக்குதுன்னு. இது வந்து நம்ம தனுஷ்கோடி நோக்கி போகும்போது இடது பக்கம் உள்ள கடல். ஃப்ரெண்ட்ஸ், அப்பாடான்னு ஒரு வழியாக தனுஷ்கோடிக்குள்ளே வந்தாச்சு. என் ஹஸ்பண்டை பெட்ஷீட்டை விரித்து உட்கார வச்சுட்டு என் பொண்ணு விளாட ஸ்டார்ட் பண்ணிட்டா. என் பையன் நான் விரித்து உட்காரதுக்குள்ளுமே வந்து தண்ணிக்குள்ளே போயிட்டான் விளையாடுறதுக்கு. அலையை பார்த்தோன்னா அவனால் சந்தோஷம் தாங்க முடியலை. என் பொண்ணு எப்போதுமே தண்ணிக்கு டக்குன்னு போக மாட்டாள். அவளுக்கு வந்து கொஞ்சம் பயம் என்ன மாதிரி. நானும் இவ்வளோ அலையெல்லாம் பார்த்தேன்னா போக மாட்டேன். அலை ரொம்பவே அதிகமாக அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கடலில் குளிக்கிறதுக்கு தடை தான். ஏன்னா ரொம்ப ஆபத்தான கடல் தான். கரையிலேயே வந்து அதிகமான ஆழம் இருக்கும். ஸோ அதனால் வந்து தயவுசெய்து இந்த மாதிரி இடத்துக்கு வந்தீங்கன்னா அசால்ட்டாக போய் குளிச்சிடாதீங்க. என் பையன் கரையை விட்டு உள்ளே போகவே மாட்டான். அந்த கரையிலேயே அந்த தண்ணியோட விளாண்டுக்கிட்டே இருப்பான். அதை விட்டு போக மாட்டான். என் பொண்ணு இங்கே மட்டும்தான் விளையாடுவாள். வேறு எங்கேயும் போக மாட்டான். என் பக்கத்துலேயே தான் இருப்பாள். ரொம்ப பயந்த சுபாவம். அதனால் நாங்கள் சாப்பிட்டுட்டு நான் மட்டும் உட்காந்துருக்கேன். என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் கடல் அலையெல்லாம் பக்கத்தில் போய் பார்க்குறேன். பையன் மட்டும் ஒத்தையில் விளாண்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்றதுனால அங்கே போயிட்டாங்க. நான் சாப்பிட்டுட்டு அப்படியே நகல முடியாமல் உட்காந்துருக்கேன். வெறித்தனமான சாப்பாடு இன்றைக்கி எங்கள் வீட்டில். ஸோ சாப்பிட்டுட்டு இந்த கிளைமேட் பார்த்திங்கன்னா லஞ்சு டயத்தில் கூட வெயிலே இல்லைங்க. அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம். படுத்து தூங்கலாம் போல் இருக்குது. சொல்ல முடியாது. தூங்கினாலும் தூங்கிடுவேன். ஏன்னா பசங்க நல்லா விளாண்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம். கொஞ்சம் நேரம் சென்று தான் போவோம். ஸோ இப்போ வந்து 2:30 மணிக்கெலாம் இங்கே நிற்கவே முடியாது. அந்தளவுக்கு வெயில் அடிக்கும். ஆனாலும் ரொம்ப அதான் சொல்கிறேன்ல, இந்த மணலில் படுத்து தூங்கலாம் போல் இருக்குது. சிலுன்னு காற்றும். சாயந்தரம் 6 மணி மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம். அலைகளை பார்த்தீங்களா எந்த அளவுக்கு அடிக்குதுன்னு. என் ஹஸ்பண்டோட காலை வந்து தொட்டுட்டு போகுது அந்த அலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் விளாண்டு முடிச்சிட்டோம். நாங்கள் வந்து கிளம்புறதுக்கு ஆயத்தமாகிட்டோம். நான் சொன்ன மாதிரி ஒரு குட்டி தூக்கம் போட்டு நான் எழுந்திரிச்சிட்டேன். இன்னும் என் ஹஸ்பண்ட் அங்கேருந்து வந்த பாடு இல்லை. ஸோ நாங்கள் எல்லோரும் கிளம்பியாச்சு. இப்போ எல்லோரையும் கூப்பிட்டுட்டு பேக் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதான். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. ஓகே, பாய், டேக் கேர்.